வணக்கம். இன்னைக்கு 16 செப்டம்பர் 2021. டைம் கரெக்டாக 9 மணி 16 நிமிஷம் ஆகுது. இப்போ நம்ம 36,800 கால் ஆப்ஷன் பை பண்ண போகிறோம். 36,800 கால் ஆப்ஷன் பை பண்ண போகிறோம். இதை நம்ம டவுன் போட்டு வச்சுக்கலாம். பை கொடுக்குறோம். பை ஆயிடுச்சு. ரோபோவில் 8 லாட் பை ஆயிருக்கு. நெஸ்ல 8 லாட் பை ஆயிருக்கு. $1,300 கிட்ட எம்டிஎம் 2,000 கிட்ட எம்டிஎம் மைனஸ்ல இருக்கு. $36,800 கால் ஆப்ஷன். டோட்டல் 8 குவான்டிட்டிஸ் பைல இருக்கு. 8 குவான்டிட்டி 8 லாட்டு ஸ்கேல்பிங்காக பை பண்ணியிருக்கோம். பேங்க் நிஃப்டி பேஸ் பண்ணி பை பண்ணியிருக்கோம். வெயிட் பண்ணுவோம், எப்படி போகுதுன்றதை பார்ப்போம். ஏன்னா கொஞ்சம் மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் ரொம்ப குறைஞ்சிருக்கிறதுனால நம்மளால் ஒரு கிளியர் கட்டான ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு டிசிஷன் எடுக்க முடியாத சுச்சுவேஷன் மார்க்கெட் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் மேலே கீழே போயிட்டு இருக்கிறதுனால. சரி, இன்னைக்கு எக்ஸ்பைரின்றதுனால இன்னைக்கு கொஞ்சம் சரி, இன்னைக்கு கொஞ்சம் பிக்சர் கிளியராக இருக்குது. அதனால தான் பையிங் நம்ம போட்டிருக்கோம். ஆப்ஷன் பையிங்கு டோட்டலாக 8 லாட்டுன்னு பார்க்கும்போது இதோடைய டோட்டல் வேல்யூ என்ன ஒரு 50,000 தான் வருது. ஏன்னா 250 ரூபா அந்த ரேஞ்சில் வாங்கியிருக்கோம். நம்ம ஒரு 8 லாட்டுன்னு வரும்போது எவ்வளோ வருது? இதோட வேல்யூ ஒரு 50,000 ரூபா வருது டோட்டலாகவே. இப்போதைக்கு 6,000 ரூபா லாபம் இருக்குது. 6,000 சில்லற மேலே லாபம் இருக்குது. போதுன்ற அளவுக்கு நமக்கு ப்ராஃபிட் வந்தோடனே கட் பண்ணிக்குவோம். நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக பார்க்குறோம். நம்ம கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிவிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா நம்ம கரெக்டாக 232 பை பண்ணோம். 285 நம்ம வித்துட்டு வெளில வந்திருக்கோம். 36,800 289 ரூபா ஹை போயிருக்கு. பார்த்தீங்கன்னா நமக்கு சார்ட் பார்த்தாலும் தெரியுது. நமக்கு போதுமானது. நமக்கு ஒரு நாளைக்கு 10,000 தேவைப்படுது. 10,000 நமக்கு வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறமா எதுவும் தேவையில்லை. நாளை ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.